வாஸ்து அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் பெட்ரூமு, லெட்ரின் பாத்ரூமு, ஹாலு, கிச்சனு இது மட்டும்தான் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு அதை மட்டும்தான் வாஸ்துன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் வாஸ்துவில் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடியது எது தெரியுங்களா? கிணறு. இப்போ எல்லாம் போராக போயிடுச்சு. ஆனால் கிணறு இருக்கிற வீட்டில் நாங்கள் வாஸ்து பார்க்க போனால் முதல்ல அந்த வீட்டு கிணறு போய் பார்ப்போம். அந்த கிணறு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு வீட்டை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. சுண்ணாம்பு அடிப்பாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கலுக்கு அதெல்லாம் கரெக்டாக ஒட்டடை அடித்து சுத்தமாக வச்சுக்குவாங்க. ஆனால் அவங்க அந்த கிணறு மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. சூரிய வெளிச்சம் அந்த கிணத்துல விழவே விடாது. அதே மாதிரி எங்கே இருக்கிற செடிங்களுடைய தழைகள் எல்லாம் அங்கே விழும். ஒரே இருட்டாக இருக்கும். அது சுற்றிப்பட்ட அந்த கட்டு இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் செதிலடைஞ்சு கீழே விழுந்துடும். பாழடைஞ்ச ஒரு கிணறு மாதிரி இருக்கும். அப்படி பாழடைஞ்ச கிணறுல இருந்து நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணும்போது ஆரோக்கியம் பாதிக்கும், புத்தி கெடும், குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். ஆகவே வாஸ்து பார்க்கும்போது இந்த வீட்டினுடைய அமைப்பு மாத்திரமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஒரு வீட்டினுடைய கிணத்தையும் நம்ம பார்க்கணும், போரையும் பார்க்கணும். அந்த போருடைய வாட்டர் எப்படி இருக்குது, கண்டாமினேட்டடா அப்படிங்கிறத பார்க்கணும். கிணத்து தண்ணி நான் யூஸ் பண்ணுறதே இல்லை சார், அங்கே பாருங்கள் மூடி போட்டு நான் மூடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த குடும்ப தலைவியினுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். சூரிய வெளிச்சம் நல்லா படணும். காலையில் மட்டும் வரும் சார். ரெண்டாவது நாங்கள் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் சார், ஃப்ளாட் கட்டிட்டோம். அந்த ஃப்ளாட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டோன்னு கேட்டிங்கன்னா ரூம்ஸ் போட்டுட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங்கும் கிணறும் விட்டுருக்கோம் சார். சார் ஈசானியத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்குது சார், சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிணறை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டுக்கு ஈசான்ய பாகத்தில் உள்பக்கமாக இருக்கும். சூரிய வெளிச்சமே படாது. அந்த சூரிய வெளிச்சம் படலை அப்படின்னாலே அந்த வீட்டில் ஏகரகலையாக இருக்கும். எத்தனை ஃப்ளாட் இருந்தாலும் அத்தனை ஃப்ளாட்லேயும் கணவன் மனைவி பிரச்சனைகளும் உடல் ஆரோக்கியமும் பாதிக்கத்தான் செய்யும். உதகசாந்தி மந்திரம்னு ஒன்று இருக்குது. சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது உதகசாந்தி மந்திரம். அந்த மந்திரம் எதற்காக அப்படின்னா, இந்த மாதிரி கிணறு மூடும்போதோ, கிணறு திறக்கும்போது பார்த்திங்கன்னா வாஸ்து பூஜை பண்ணி தான் அந்த கிணறு எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு கிணறு மூடும்போது அதற்கான வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. அந்த உதக சாந்தி செஞ்சுட்டு தான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை. இனி வாஸ்து பார்த்திங்கன்னா இதை பாருங்கள்.